எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக பல்வேறு கருத்துகள் பரவிடுறது இதில் பிஜேபி கூட ஆலோசனை கூட விளக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் படிவை ஃபுல் பண்ணுறது திமுகவுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் அதை நிறைய முறைகேடு பண்ணுறது குற்றச்சாட்டு இருக்குது. குற்றச்சாட்டு தானே சொல்கிறாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் நம்ம நிர்வாகிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி அது மாதிரி தஞ்சாவூரில் எதுவும் குற்றச்சாட்டு இருக்கா? திருச்சியில் இல்லை இல்லை அதாவது திமுக ஆதரித்து சொல்லலை. எல்லா கட்சிகளையும் அதை சரிபார்க்குறாங்க. அதான் ஆல்மோஸ்ட் 93% ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்சிகள்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வசிக்கிற தெருவில் எல்லாருக்கும் ஓட்டுரிமை பெற்று தருவது அரசியல் கட்சிகள் தங்கள் கடமை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. எதனால் குற்றச்சாட்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எஸ்ஐஆர் படிவுமே தேவையில்லைன்னு சொல்லி தொடர்ந்து திமுக வலியுறுத்த கூடிய கட்சி எல்லாமே எதிர்த்து கொண்டு வராங்க. பீகார் கூட தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தேர்தல் கமிஷன் ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அது அரசாங்க ஊழியர்கள் செய்யலைன்னா அதுவும் தப்பாக போயிடும். அதனால் சரியாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பொறுத்துன்னு பார்ப்போம். எப்படி வாக்காளர் பட்டியல் வெளிவரும்ல, அதில் எதுவும் தவறு இருந்தால் யார் பேரும் பர்பஸாக நீக்கியிருந்தால் திருப்பி சேர்த்துடலாமே. இந்த நெல்லின் ஈரப்போது 22% இருக்கும்போது மத்திய அரசு கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாயத்துக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து திமுக குற்றச்சாட்டு தான் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க. ஆனால் மத்திய சார்பாக 22% நெல்லை கொள்முதல் பண்ணால் உடனே அதை அரிசியாக மாற்றணும், இல்லைனா வீணாக போயிடும். இதுக்கு மாநிலத்தை தான் பொறுப்பேற்றுக்கணும் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை இதில் தெரியும், இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்துச்சு. நமக்கு தெரிந்து மழை காலங்களில் இந்த அறுவடை பாதிக்குது. அதனால் மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு 22% ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்களில் வருஷம் அது மாதிரி நடக்கிறது இல்லை. இது மாதிரி சில வருடங்களில் நடக்கும் பொழுது அதை மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி, இதில் எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது இல்லை மாநிலங்களில் இருக்குங்கிறத தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வது தான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 22% ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை, அது தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கிற கோரிக்கை இல்லை, அது திமுகவுடைய கோரிக்கை இல்லை, விவசாயிகளின் கோரிக்கை. அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. இந்த மத்திய அரசு வேண்டுமென்றே புறக்கணிக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு. நானும் அதை ஊடகங்களில் திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது, இன்னும் சிரிப்பாக சில பேர் சொல்கிறாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் அதை நடத்துவோன்னு சொல்கிறது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. மக்களின் தேவை, கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்குறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும். இல்லை நாங்கள் இந்த ஆட்சி வந்தால் செய்வோம்னு சொல்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல் இருக்குது. உறுதியாக தமிழ்நாட்டில் இப்போ வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்போ போக்குவரத்து நெரிசல், அன்றைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்த்தோன்னா 15 வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்களில் தான் பார்த்தேன். அதனால் இப்போ போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது போல வளர்ந்த மாநகரங்களில் இப்போயே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பது தான் எங்களது கருத்து. தொடர்ந்து தமிழ்நாட்டில் அந்த பள்ளி செல்லக்கூடிய மாணவி கட்சியை போல நிறைய கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. போதைப்பொருள் பழக்கம் தொடர்ந்து அதிகரித்து தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு? இல்லை, போதைப்பொருள் பழக்க வழக்கம் மாணவர்கள் பாதிக்கப்படுவது, மதுவை தாண்டி போதைப்பொருள் பழக்கத்தால் கொலைகள் கொள்ளைகள் அதிகரித்திருப்பது, இதையெல்லாம் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக செயல்படவில்லை என்றால் அது தேர்தலில் உறுதியாக எதிரொலிக்கும். எங்கள் கூட்டணி உங்களுக்கு அமைந்தவுடன் நான் சொல்லிக் கொண்டு சொல்கிறேன். பீகார் தேர்தலில் வெற்றியை பெற்றதுனால ஓபிஎஸ் பிரதமரை பாராட்டியிருக்காங்க. அவங்க தரப்பில் யாரையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே மீண்டும் வெற்றி பெறும் என்பது தான் நமக்கு நம்பகத்தனமான தகவல் இருந்தது. மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். மற்றபடி அதுக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் தான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வது தான் நாகரிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விஜய் மனதளவு பாதிக்கப்பட்டதை சொல்லி அப்பாவை தெரிவிக்கிறாரு. விஜய் மனதளவு பாதிக்கப்பட்டதை சொல்லி அப்பா வந்து கருத்து தெரிவிக்கிறாரு. அது அவருடைய கருத்து. இன்னொன்று வந்து ஒன்று மட்டும் தெரியுது, திமுகவினருக்கு தாவேக்கான்னா கொஞ்சம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது மாத்திரம் அவர்களது பேச்சிலேருந்து தெரியும். உறுத்தல் இருக்கு, பயப்படுறாங்கிறத தாண்டி அவங்கள பார்த்து ஏதோ உறுத்துது அவங்களுக்கு. சொல்லுவோம்ல நம்ம போகிறப்ப ஏதாவது கல்ல அது பட்டா ஒரு உறுத்தல் இருந்தால் இருக்கும்ல, அது மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி இருக்கிறதுக்கு நாங்கள் பெரிய கூட்டணி. தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது. விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிறாரு, கொஞ்சம் சந்திக்க போகிறாரு. திருப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துமா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு? அது நீங்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும். எதாக இருந்தாலும் 2026 மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அந்த 2020 சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய பணிகள் சுற்றுப்பயணம் எப்போ மேற்கொள்ள முடியுங்க? சுற்றுப்பயணமா? அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். எங்களுக்கு நாங்கள் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து வரோம். அது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணம் வந்து தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து. விஜய்க்கு இந்த சுற்றுப்பயணத்துக்கு தடை விதிக்கிறது, எந்த பர்மிஷனும் தர மாட்டேங்கிறாங்க. இல்லை ப்ராப்பராக நீதிமன்றம் தான் ப்ராப்பராக இதெல்லாம் வைத்து கொடுத்துருக்காங்களே, அதனால் அதன்படி அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயம் அனுமதி கொடுத்து தான் ஆவாங்க சார். சீமான் ஆட்சிக்கு வந்தால் லஞ்சம் வாங்குறவங்க கல்வியை லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறவங்க கல்வியை வந்து கல்வி அந்த படிப்பு லஞ்சம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் எல்லாருடைய கருத்து. லஞ்சம் ஒழிந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படாது. தேர்தல் குறித்து காங்கிரஸ் சபை குழு அமைச்சர் எனக்கு தொகுதி பகிர்ந்து பேச்சுவார்த்தை, அதாவது நம்ம அடுத்த கட்ட நடந்த நகர்வு பண்ணுறது அது உரிய நேரம் வரப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கான செய்திகள்லாம் வெளிவரும். அம்மா முன்னேற்ற கழகம் சார்பாக தலைமையில் கூட்டணி அமையுமா இல்லை நீங்கள் கூட்டணியில் போயிருக்காங்க? இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் எங்கள் கருத்து.